1 2 3 இம்போர்ட்டட்லாம் கிடையாது, மேட் இன் இந்தியா தான். டிரைவு ரிவர்ஸ் 1 2 3 நல்ல மார்க்கெட்ல ஹெவியா போய்கிட்டு இருக்கிற மாடல் 3 எல்இடியோட இதுல கோப்ல இருக்கும். எக்கோ மோடு, மீடியம் மோடு, ஹை ஸ்பீட் மோட். இதெல்லாம் மோஸ்ட்லி ஓலாவோட பிரேக் பேட்ஸ். இது ரைட்டுக்கு இருக்கும், லெஃப்ட்டுக்கு இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகமே பெட்ரோல் விலை ஏறதுனாலையும் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்போது அதோட ஸ்பேர் மட்டும் எனக்கு கம்மியாக வித்துற போகிறாங்க அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. மதுரையில் ஆக்சிஜன் இவி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறவங்க ஹோல்சேல் பிரைஸில் எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான ஸ்பேரை வந்து குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேர்ஸும் மதுரையில் மோனோபோலியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மெயின் ஸ்பேர் பார்ட்ஸ். A to Z எல்லாமே அவைலபிலிட்டி கிடைக்கும். 10 to 15 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதர் ஸ்டேட்ஸுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு. இது வந்து பிளைன் த்ராட்டல். இது டிரைவு, ரிவர்ஸ் 1 2 3 த்ராட்டல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 36லேருந்து 42 வெரைட்டிஸ் இருக்கு. பைக்குக்கு ஏற்ற மாதிரி, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வெறும் பிளைன் த்ராட்டல் மூவ் பண்ணா போய்கிட்டே இருக்கும். இதுதான் டாப் அண்டு. இது 1 2 3 டிரைவு, ரிவர்ஸ். இது வந்து ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது. இது வந்து நம்ம வஜ்ரான்னு சொல்லிட்டு லோடர் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ற த்ராட்டல். இந்த மாடல்ல வந்து டைரக்டா பேட்டரியோட டிஸ்பிளேவே வந்துடும். ஸ்பேருங்கிறது வந்து முழுக்க ஈவிக்கு மட்டும்தான். ஆமா, பெட்ரோலுக்கு டீசல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி பிராண்ட் ஈவி ஸ்பேர்ஸ். ஓகே, மல்டி பிராண்டு அப்படிங்கறது போது இந்த டாப் பிராண்ட் இருக்குல்ல சார், இப்போ ஏத்தர், ஓலா, அவங்களோட இதுல எல்லாம் நமக்கு வந்து பிரேக் ஷூ மாத்தலாம், பிரேக் பேட் மாத்தலாம், கேபிள் மாத்தலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ப்ரோக்ராம்டு. 1 2 3 ஸ்பீடு, அதுக்கேற்ற மாதிரி இது பாஸ் அப்படிங்கிற த்ராட்டல். பாஸ்ங்கிறது இருக்கு சார், இமிடியேட் ஸ்டாப் பண்றது, அந்த மாதிரி விஷயம். லோடர் வஜ்ராவோட வெஹிக்கிள் இருக்கு. இது வந்து லெஃப்ட் சைடுக்கு வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுக்குரியது. டிம்மரு, ஹை, ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர், ஹாரனோட. இப்போ அவங்களோட வெஹிக்கிளுக்கு நம்ம ஸ்பேர் இங்கே வாங்கும்போது அவங்களோட விட காஸ்ட் கம்மியா இருக்குமா? கண்டிப்பா. எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? இப்போ அவங்களோட இதை விட ஒரு 10 to 15% கம்மியா இருக்கும். நம்ம வந்து இங்க ஹோல்சேலர், அதனால டெல்லியில என்ன பிரைஸ் கொடுக்குறாங்களோ, சென்னையில என்ன பிரைஸ் கொடுக்குறாங்களோ, கோயம்புத்தூர்ல என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க, அதை விட என்னால 5 to 10% கம்மியாக கொடுக்க முடியும். ஓகே, இவங்களோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை கே புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் ஆனந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஆனந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் ஆப்போசிட்டில் ஆப்பிள் ஷாப்பிங் மால் இருக்கும். அதுக்கும் பக்கத்திலேயே லூர்து நகர் மெயின் ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வந்து விஸ்வா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பு தான் இவங்களோட இந்த இவி ஸ்பேர் ஸ்பாட் ஷாப். நீங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக நாங்கள் ஒரு 3 இடத்துல வச்சுருக்கிறோம். ஒன்று கடலூரில், கோயம்புத்தூரில், ப்ளஸ் மேனுஃபேக்சரர்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்குது. இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் எங்களால் கன்வெர்ட் பண்ண தர முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போது நம்ம அராய், ICAT இதில் எல்லாம் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அதுக்காக நம்ம சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லாமே 180லேருந்து 200 தான் சார். இது டூயல் சிப்பு, இந்த மாதிரி COB தான் எல்லாமே. இம்போர்ட்டட்லாம் கிடையாது, மேட் இன் இந்தியா தான். இதுதான் நல்ல மார்க்கெட்டில் ஹெவியாக போய்கிட்டு இருக்கிற மாடல் 3 எல்இடியோட இதில் கோப்ல இருக்கும். எக்கோ மோடு, மீடியம் மோடு, ஹை ஸ்பீட் மோடு. இது வந்து ஹெவி டியூட்டி டிஸ்கோடது. ரைட் டிஸ்க்கும் இருக்குது, லெஃப்ட் டிஸ்க்கும் இருக்குது, ப்ளஸ் இந்த பின்னோட இருக்கும். ரைட்டுக்கும் இருக்குது, லெஃப்ட்டுக்கும் இருக்குது. பிரேக் கேபிள்ஸ் இப்போ நம்மக்கிட்ட நிறைய மார்க்கெட்டில் போகிற மாடல் வச்சுருக்கோம். 47 இன்ச்சு, 52 இன்ச்சு, 74 இன்ச்சு, 78 இன்ச்சு, 82 இன்ச்சு, 85 இன்ச்சஸ். டீலர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். நிறைய ஐடி, டிப்ளமோ, எலக்ட்ரிஷியன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே தேடி வர்றவங்களுக்கு நம்ம இதாக கொடுக்குறோம். கோயம்புத்தூரில் நம்மளோட ஒரு யூனிட் இருக்குது. அவங்கள இங்கே டீமை கலெக்ட் பண்ணிட்டு போய் மோர் தென் 10 to 15 days கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸ்கூட்டர்ஸ், மொப்பட், மோட்டர் சைக்கிள் எல்லாமே கவர்மெண்ட் சர்டிஃபைடு அப்ரூவ்டு கிட்ஸு தான். ரீசெண்ட் டைமில் எல்லாரும் பார்த்து பயந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய ஃபயர் ஆனது தான். அதனாலேயே நிறைய பேருக்கு ஈவினாலே கொஞ்சம் பயம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருந்துச்சு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, சிலரோட அதிமேதாவித்தனமான சில விஷயங்கள்னால ஃபயர் ஆகுறது ஒரு என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை. 2 இஷ்யூ. ஒன்று, அவங்க கொடுத்துருக்கிற OEயை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் மாற்றி போடணும், எக்ஸ்ட்ரா ஒன்று போடக்கூடாது. இது MCBன்னு சொல்லுவாங்க, 63 amps. இப்போ 40 amps-க்குரியதுக்கு 63 amps நீங்கள் போடலாம். ஆனால் அதே இது 80 amps-க்கு நீங்கள் இதை போடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஃபயர் ஆகிறதுக்குரிய மெயினான விஷயமே இதுதான். இன்னொன்று குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம மேட் இன் இந்தியாலேயே நிறைய வந்துருச்சு. பிஸ்னஸ் லைனில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி. இவரோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற வெஹிக்கிளோட ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இல்லாத அளவுக்கு ஈவியோட ஸ்பேருக்கு வந்து 28% வந்து ஜிஎஸ்டி போகிறாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குறையை முன்வைக்கிறாரு. இந்த டாக்ஸஸ் குறைக்கணும். 28% டேக்ஸ் நம்ம என்னன்னு வாங்குறது என்னன்னு விற்கிறது. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால ஸ்பேர் மட்டும் இது காஸ்டா இல்லை இது மற்ற பெட்ரோல் வெஹிக்கிளுக்கெல்லாம் கம்மியாக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் 28%. ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு பெட்ரோல் பைக் இருக்குது, இது போக நம்ம இன்னொரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதாவது உங்களோட பெட்ரோல் வெஹிக்கிளை கொண்டு வாங்க, நாங்கள் அதை ஈவியாக மாற்றி தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து யூனிட் வந்து மெயினாக இப்போதைக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்குது. எங்களோட டீமோட யூனிட் அது மதர் கன்சர்ன். அது அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இதுல இருந்து தான் நாங்கள் இங்கே வெஹிக்கிள் எங்களுக்கு வர்றதை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். என்ன மாதிரி என்ன இதுங்கிறத ரெக்குயர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பிச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எவ்வளோ சார் காஸ்ட்? அரௌண்டு இப்போ 65,000 to 85,000. ஸ்கூட்டர், மொப்படு, மோட்டர் சைக்கிள். இது லாக்ல வந்து இது ஒரு வெரைட்டி. நம்ம கீ போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி அலாம் கனெக்டர் எப்படி ரிமோட்டோட கண்ட்ரோலர் இது. இப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் இல்லை பிரேக் அடித்தா என்ன வரும், ரிவர்ஸில் இது வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், அந்த மாதிரி இதுக்குரிய செக்யூரிட்டி யூனிட் இது. ரிமோட் வந்து இது 2 ரிமோட். கீ வந்து லம்போர்கினியோட கீ மாதிரி இருக்கும் மாடல் பார்க்க. ஓகே, இது பேண்டா டிஸ்பிளே. இது ஓகே, இதெல்லாம் எல்இடி டிஸ்பிளே. இது 48 வோல்ட்டுக்கு. இதுக்கு எல்சிடி. இதே 2 வீலர் ஹைபிரிட் மாதிரி நீங்க பெட்ரோலுக்கும் பேட்டரிக்கும் நீங்க தாராளமா பெங்களூர்ல நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம பண்ணிருக்கோமா? நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆல்ரெடி இதுக்கு ஆர்டிஓ போவோம், அதை திருப்பி எடுத்துட்டு ஆர்டிஓ போவோம். இந்த மாதிரி 2-3 தடவை ஆர்டிஓக்கு போறது செலவு இருக்கு. மக்கள் வந்து ஒண்ணு எனக்கு பெட்ரோலாவே இருக்கட்டும், இல்ல எனக்கு டோட்டலா ஈவியா மாத்தி கொடுத்துரு. டேப்லெட் டிஸ்பிளே இது. ஓகே, இது 60 to 78 வோல்ட் 1200 வாட்ஸோட 39 ஆம்ஸ்க்குள்ள MCU கண்ட்ரோலர் இது. ஓகே, நமக்கு தேவையான ஸ்பேர் நிறைய இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே இந்த ஷாப்புக்கு போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களால் நேரில் போக முடியலைனாலும் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் நேர்லேயே விசிட் பண்ணணும்னு நினச்சாலும் ஏற்கனவே சொன்ன அட்ரஸ் தான். மதுரை கே புதூருக்கும் பக்கத்தில் ஆனந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்பிள் ஷாப்பிங் மாலுக்கும் பக்கத்தில் இருக்கிற லூர்து நகர் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே விஸ்வா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த ஆக்சிஜன் EV எலக்ட்ரானிக்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.